அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ ஒரு ஃபென்டாஸ்டிக் ப்ராப்ளம் நம்ம என்ன செய்வோம், லெட் அஸ் see அந்த ப்ராப்ளம் என்னன்னு பாருங்கள். A stone whose mass is 0.25 kg, ஒரு ஸ்டோன் இருக்குது, அதனுடைய நிறை 0.25 kg, is tied to the end of a string, ஒரு நூலில் கட்டப்பட்டிருக்கு, is whirled round, சுத்தப்படுது, கெட்டி சுற்றுறாங்க, in a circle of radius 1.5 meter, அதனுடைய radius 1.5 meter, that is the length of the string, with the speed of 40 revolutions per minute. ஸோ உங்கள் ஸ்பீடு எப்படி கொடுக்கல, வெலாசிட்டி பெர் தட் இஸ் மீட்டர் பெர் செகண்டில் கொடுக்கல, அது போல் ரெவல்யூஷன் பெர் மினிட் இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து நம்ம என்ன செய்யணும், இட் ஷுட் பி டெரைவ்ட் ஆஃப் இன் அ ஹரிசாண்டல் பிளேன். ஸோ அது வெர்டிக்கல் பிளேனில் சுற்றலை, இன்னும் ஹரிசாண்டல் பிளேன். ஸோ ஹரிசாண்டல் பிளேனில் சுற்றுது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ எல்லா இடத்துலையும் அதனோட கிராவிட்டி வந்து சேமாக இருக்கும், இட் கேன் பி நெக்லெக்டட். What is the maximum speed with which the stone can be whirled around if the string can withstand a maximum tension of 200 Newton? Supposing that if the string can withstand 200 Newton, how much speed, எவ்வளவு வேகம் நீங்கள் போகலாம், எவ்வளவு அதிகபட்ச வேகம் நீங்கள் சுற்ற முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரு பகுதிகளாக கேள்விகள் இருக்குது. முதல்ல லெட்டஸ் அந்த சுச்சுவேஷன் என்ன செய்வோம், அந்த சுச்சுவேஷனுக்குள்ளே போவோம், கொடுத்த டேட்டாவெல்லாம் எழுதுவோம், என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி என்ன செய்யலாம், லெட்டஸ் ஃபஸ்ட்டு சி. இங்கே பாருங்கள். ஸோ அதனுடைய நூலில் கட்டியிருக்காங்க, அதனுடைய ரேடியஸ் 1.5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த கல்லுடைய மாஸ் 0.25 kg கொடுத்துருக்காங்க. அது சுற்றக்கூடிய வேகம் 400 RPM, 400 ரெவல்யூஷன்ஸ் பெர் மினிட் கொடுத்துருக்காங்க. இதான் சென்டர்னு வச்சுக்கோங்க. இங்கே தான் ஒரு ஸ்டோன் இருக்குது, ஸ்டோன் இப்படி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு, அதனுடைய வேகம் எவ்வளவு, 40 RPM. என்ன கேட்குறாங்க கேட்டிங்கன்னா, இந்த ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரிங்கில் எவ்வளவு டென்ஷன் இருக்கும் கேட்குறாங்க. ரைட், இப்படி சுற்றுறீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங் இழுக்குது இல்லையா, அந்த ஸ்ட்ரிங்கில் எவ்வளோ டென்ஷன் இருக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் சிம்பிள் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ஸோ மாஸ் இன்டு சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன், சரிங்களா. ஸோ மாஸ் இன்டு சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன்னா திஸ் இஸ் கிவன் பை தி எக்ஸ்பிரஷன் tension T, T na torque இல்லை பிள்ளைங்களா, it is tension force. T is equal to mv square by r. இங்கே நம்மளுக்கு V ஃபார்மில் கொடுக்காததுனால நான் அதை எதாவது மாற்றிட்டேன், mr omega square, because V is equal to r omega, so therefore mr omega square. So m 0.25 kg, r 1.5 meter, 1.5 meter, omega அது மறைமுகமாக கொடுத்துருக்காங்க 40 RPMனு. ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன், 40 ஒரு சுற்று சுற்றுனா 2π ரேடியன் கவர் ஆகும், 40 சுற்று சுற்றுனா 40 × 2π, இவ்வளவு ஆங்கிள் சுற்றி இருக்கும். எவ்வளோ நேரத்தில், 60 வினாடியில். ஸோ டிவைடட் பை 60. அப்போ ஒரு வினாடியில் எவ்வளோ ஆங்கிள் சுற்றி இருக்கும், ஒமேகானா ஒரு வினாடியில் எவ்வளோ ஆங்கிள் சுற்றி இருக்கும், ஸ்கொயர். ஸோ இது நியூமரிக்கல் ப்ராப்ளம் மாறிடுச்சு, அனாலிட்டிக்கல் ப்ராப்ளம் ஜஸ்ட் நியூமரிக்கல் ப்ராப்ளம். அதை சால்வ் பண்ணிங்கன்னா யூ ஆர் கெட்டிங் 6.58 நியூட்டன். இது எனக்கு வந்திருக்கு, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஆன்சரை. ரைட், இந்த கொஸ்டினோட செகண்ட் பார்ட் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் அந்த நூல் இருக்கு இல்லையா, அந்த நூலால் 200 நியூட்டன் ஃபோர்ஸை விஸ்டாண்ட் பண்ண முடியும், 200 நியூட்டன் ஃபோர்ஸை விஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்படி 200 நியூட்டன் ஃபோர்ஸ் அதை விஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுன்னா நீங்கள் எவ்வளவு அதிகபட்ச வேகத்தில் சுற்றலாம். ஸோ 200 நியூட்டனை விஸ்டாண்ட் பண்ணும் பொழுது அதனுடைய அதிகபட்ச வேகம் வின்னு வச்சுக்கலாம். ஸோ இட் இஸ் mv ஸ்கொயர் பை r. இதிலிருந்து v ஸ்கொயர் கண்டுபிடிச்சிடலாம் 200 r by m. இதிலிருந்து v கண்டுபிடிச்சிடலாம் √200, r is 1.5, m is 0.25, 34.64 மீட்டர் பெர் செகண்ட். இதில் ப்ராப்ளம் முடிஞ்சு போச்சு, திஸ் இஸ் தி ஆன்சர். ஆனால் என்ன ஒரு குறை இருக்குன்னா, சுற்றக்கூடிய பொருளை பொதுவாக வேகம் இப்படி சொன்னால் நம்மளுக்கு புரியாது. அதனால் பல நேரங்களில் எக்ஸாம்லேயோ லைஃப்பில் இப்படி கேட்க மாட்டாங்க, என்ன வேகத்தில் சுற்றலான்னா அவங்க ஆர்பிஎம்மில் எதிர்பார்ப்பாங்க, என்ன ரெவல்யூஷன்ஸ் பெர் மீட்டர்லன்னு சொல்லி. அதனால இதை நம்ம ஃபர்தராக நான் என்ன செய்கிறேன், சார் வந்து அனாலிசிஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறேன். அப்படி எடுத்துகிட்டு போனால் நான் என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, ஒமேகா இஸ் ஈக்குவல் டு வி பை ஆர், பிகாஸ் வி இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒமேகா. ஸோ வி தெரியும் 34.64 டிவைட் பை 1.5 போட்டிங்கன்னா 23.1 ரேடியன்ஸ் பெர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு 23.1 ரேடியன்ஸ் அது என்ன செய்யுது, கடந்து வருது. இதுவும் இப்போ அது எவ்வளவு சுற்றுதுன்னு இல்லை. ஆனால் நமக்கு என்ன தெரியும் கேட்டிங்கன்னா 2π ரேடியன்ஸை கடந்தால் ஒரு சுற்று.
அப்போ 23.1 ரேடியன்ஸை கடந்தால் எவ்வளவு? 23.1 டிவைடட் பை 2π. அப்போ இப்போ நான் சொல்லக்கூடிய ஆன்சர் வந்து ஆர்பிஎஸ்ல ரெவல்யூஷன்ஸ் பெர் செகண்ட். ஸோ 3.68 ரெவல்யூஷன்ஸ் பெர் செகண்ட். ஆர்பிஎம்மில் சொல்கிறதுனா ஒரு வினாடிக்கு 3.68 ரெவல்யூஷன் சுற்றுது. ஆர்பிஎம்னா ஒரு நிமிஷத்துக்கு 60ஆல் பெருக்கிடுங்க. ரஃப்லி இட் கம்ஸ் அஸ் 221 ஆர்பிஎம். இதான் பிள்ளைங்களா அப்ரோச். நல்லா அப்சர்வ் பண்ணி கவனிச்சிங்கன்னா ஒன்று தெரியும். பார்க்குறதுக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது, கஷ்டமாக இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் உண்மையில் அப்படி இல்லை. அதற்கான பிரின்சிபிள் என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, இரண்டுக்கும் இடையில் என்ன தொடர்பு இருக்குது, இதை உங்களால் ஆழமாக புரிந்து கொள்ள முடிஞ்சுன்னா, ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸில் கிளியராக இருந்தீங்கன்னா மற்ற லாஸ் எல்லாமே நீங்களாக என்ன பண்ணிட முடியும், டெரைவ் பண்ணிட முடியுங்க. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, நான் வெறுமனே ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு m into a இந்த ஒரு ஃபார்முலா வச்சுக்கிட்டு தான் நான் என்ன செஞ்சுருக்கேன், சாரி, ஐ ஹவ் மேட் ஆல் தி மேனிப்புலேஷன் பண்ணியிருக்கோம். எந்த சிரமமும் இல்லைன்றது நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் யாரெல்லாம் பரீட்சைக்கு தயாராகிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அவங்களுக்கும் பிரயோஜனம் கிடைக்கட்டும். எல்லோரும் நல்லாயிருப்போம். உங்கள் அனைவருக்கும் கலா பாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.